வகையிலுமே யாரையுமே வந்து இங்க குறை, அங்க குறை அப்படின்னு சொல்லாத மாரியான ஒரு படமா வந்து லப்பர் பந்து வந்து எடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு கிரிக்கெட் படம்னாலே வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் போய் உட்காந்து அப்படி பார்த்தா தான் நல்லாருக்கும். அதே வகையில இந்த படமும் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படமாவே இந்த படம் வந்து வந்திருக்கு. பொதுவா இந்த ப்ளூ ஸ்டார் இந்த படம் கம்பேரிசன் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த படம் வந்து அப்படி இருந்துச்சு. ப்ளூ ஸ்டாருமே வந்து இந்த போட்டி அரசியல், ஜாதி அரசியல் இந்த மாரி பேசுச்சு. இந்த படமும் அதே மாரி தான் பேசும் அப்படிங்கிற மாரியான கம்பேரிசன் நெறைய பேருக்கு இருக்கும். பட் இதில அது எதுவுமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட்டான லவ் படத்த பார்த்துட்டு வர ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில அட்டகத்தி தினேஷ் தான் ப்ரோ. அவரு நேச்சரா அவரு பார்க்குற சீன்லயே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி ஆக்கி விட்டு போயிடுறாரு. ஹரிஷ் கல்யாணம் அவர் கஷ்டப்பட்டு அந்த எமோஷனல வாங்கி அப்படி நின்னு அவரு பேசணும். அட்டகத்தி தினேஷ் நார்மலா லுங்கிய தூக்கி கட்டி அவரு போறாரு. நம்மள அறியாமலே நம்ம வந்து கை தட்ட ஆரம்பிச்சுடுறோம். ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்லாம் ஒரு மாமனாருக்கும், மருமகனுக்கும் ஃபைட் இருக்கு. சப்போஸ் உங்க வீட்ல அது நடந்ததுன்னா, உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி படம் சூப்பரா இருக்கு. லைக் தாராளமா எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஆக்சுவலி எனக்கு 2 1/2 மணி நேரம் எங்கேயுமே போர் அடிக்கல. அப்படியே ஜாலியா போயிருச்சு. தேவையான எமோஷன்ஸ், ஃபைட்ஸ் எல்லாமே இருக்கு. 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு ஸ்பெஷலா புடிச்சது அட்டகத்தி அவர்தான். தினேஷ் தான். விஷுவல் அதான் கேப்டன் அவர் வந்து கேப்டன் சாங் வரும். அப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பா. அதான் ஒரு வித்தியாசமான ஒரு கிரிக்கெட் படம். நம்பி பார்க்கலாம் யாரா இருந்தாலும். ஒரு அற்புதமான ஒரு படம் என்னை பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க இந்த படத்தை. ஹரிஷ் கல்யாணாக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப சூப்பராக கொடுத்த ரோலை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் அந்த படத்தோட ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அப்படியே அந்த எமோஷன் கொடுத்தது எனக்கு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. மற்ற கிரிக்கெட் படங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த படங்கள் எல்லாம் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாலிடிக்ஸ் காமிச்சிருவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் ஒரு 2 பேரோட ஈகோ, அந்த ஈகோ எங்கே வந்து நிற்கிது, ஒரு கிரிக்கெட், அந்த கிரிக்கெட் நடக்கிற இடம், அதை யார் நடத்துகிறா, அதில் யார் விளையாடணும், யார் விளையாடக்கூடாது, ஏன் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய காமிச்சிருப்பாங்க. அதான் ஒரு 2 1/2 மணி நேரத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் போகும். எப்படின்னா சொல்லப்போனால் ஒரு ஒரு மாப்பிள்ளை, ஒரு மாமனார், இவங்க 2 பேர் தான் அங்கே கெத்து. இன்னொருத்தர் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிப்பார். என்னென்னா இவங்க 2 பேர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரும் புதிருமா நிற்பாங்க. கடைசியில் இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி தெரியாது. காமெடிலாம் வந்து தேவையான இடத்துல வச்சு செதுக்கியிருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் விஜயகாந்த் சார் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க. விஜயகாந்த் சார் போட்டால் 2 அடி பனை மரத்துக்கு வந்து பால் பறக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக. அதாவது வந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஹரிஷ் கல்யாண் வந்து சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பார். படம் தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. 2மே நல்லா இருக்கு ப்ரோ. இதில ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு நீங்க பிரிக்கவே தேவையில்ல. ஏன்னா, நீங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வந்து படத்தோட கனெக்ஷன் வந்து அப்படியே ஒண்ணு பட்டு ஒண்ணு போயிட்டே இருக்கு. அதனால வந்து இது ஃபர்ஸ்ட் ஹாஃபா, செகண்ட் ஹாஃபா அப்படின்றது. கதையா கரெக்ட்டா எந்த இடத்துல பிரேக் விடணும், எந்த இடத்துல வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராவே நிறுத்தி. இதில் ஆக்சுவலி மோர் கிரிக்கெட்டு அந்த யூஸ்வலி கிரிக்கெட்டு அந்த பாலிடிக்ஸ் இருக்கும். கீழேருந்து ஜீரோலேருந்து மேலே வரதா இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ் 2 நல்லா ஆடுறவங்க, அதுக்குள்ளே ஒரு ஈகோ. ஸோ அதனால நடக்கிற அந்த எமோஷன், ட்ராமா இதெல்லாம் தான். எனக்கு தெரியல ப்ரோ. அந்த மனுஷங்களுக்குள்ள பயங்கரமான டேலண்ட் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா ஜே பேபின்னு ஒரு படம் வந்திருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. பட் இந்த படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆனா யாருமே அவர இன்னும் பெருசா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாரி இருக்கு. தரமா நடிச்சிருக்காரு மனுஷன். ஒரு இடத்துல மட்டும் நமக்கு வந்து நிறைய மெசேஜாக போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். அதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் நான். ஏன்னா 2 1/2 மணி நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ டேரக்டர் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இதுக்காக இன்னொரு படம்லாம் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம். எமோஷன் பயங்கரமாக இருக்கும். படத்தில் ஒரு பாட்டி ரோல் கூட பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஈவனாக கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரையுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பாலசரவணன், காளி வெங்கட் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. இது வந்து அதான் எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்தா பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்த்த படம் பார்த்தா புரியும். அதை சொல்லிட்டா யாரும் வந்து படம் பார்க்க மாட்டாங்கல்ல. படம் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் இந்த வீக்கெண்டுக்கு நம்பி ஒரு படம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து. ஆனால் இந்த ரெஃபரன்ஸ்லாம் தேவையில்லாத இடத்துல இருக்குது. எல்லா இடத்துலையும் போடுறாங்க. நீங்கள் எது கிளாப்ஸ் வாங்குறதுக்காக போடுறீங்களா? பட் கிளாப்ஸும் வாங்கலை. இந்த இப்போ விஜயகாந்த் கேப்டன் பாட்டு போடுறாங்க, ஸ்டார்டிங்கில் கத்துறாங்க, நீ ரிப்பீட்டடாக அதையே போடுறாங்க. அதையே போடும்போது வந்து அவங்க ஆடியன்ஸ்க்கே போர் அடிக்குது. என்னடா அதையே போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸும் விருப்பம் வராங்க. அதே மாதிரி வந்து போக்கிரி பாட்டு போடுறாங்க. போக்கிரி பாட்டு யாருக்கு போடுறாங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு போடுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, அதுவும் ஸ்டார்டிங்கில் கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் டல் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ரெஃபரன்ஸ் உண்டான மரியாதையே போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். எல்லாத்துலேயும் அதே சேம் போட்டுக்கிறாங்க.
அதாவது சொன்ன பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டகத்தி தினேஷ் ஓகே. இந்த இயர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ப்ரோ. இது எனக்கு இது பிடிச்சிருந்தது. எனக்கு வரும்போது பார்த்தேன் 2 மணி நேரம் போர் அடிக்கல. ஸோ எனக்கு இந்த படம் ஃபுல் ஓகே. அவர் வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த படத்தில் மண்டை சுடுன்னு பேர் வச்சிடலாம் உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து கோவமாகவே இருப்பார், கெத்தாகவே இருப்பார். அவரோட கெத்து குறையக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அட்டகத்தி தினேஷை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு. அது கூட வந்து கெத்துக்காக தான் பண்ணிக்கிறாரு. அவர் பேரும் அதான் ஆக்சுவலாக ஜெசி பேரும் அதான் கெத்துன்ட்டு. அதில் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்னா அதான். மற்றபடி வந்து எதுவுமே வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ப்ளூ ஸ்டாருக்கு இதுக்குன்னு. ப்ளூ ஸ்டாரில் வந்து 2 யங்ஸ்டர்ஸ் சண்டை, வேறு ஒரு ஏரியா யங்ஸ்டர்ஸ் சண்டை போட்டு எப்படி இருக்கும் அதுதான் கதை. இதில் வந்து வேறு ஏரியா தான். வேறு ஏரியாவில் இன்னும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹரிஷ் கல்யாண் வந்து நம்ம அட்டகத்தி தினேஷோட மருமகன். மாமனார் மருமகன் சண்டையை உள்ள வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டாரையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ப்ளூ ஸ்டாரு ஒரு அளவுக்கு அப்படி தான் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு மாப்பிள்ளை தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் வந்து நம்ம எதிர்முதிர்மா நிற்கிறாங்க. இவர் தான் நம்ம மாமான்றது வந்து அதாவது வந்து இவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற இதெல்லாம் போடுவாங்கல்ல. நம்ம இந்த புகைப்பிடி இருக்கிறதுனால வர அந்த மாதிரி ஒரு காமெடியை நீங்கள் பாருங்கள். நம்ம சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காமெடியும் செதுக்கியிருக்காங்க, ஒரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காங்க, ஒரு சீனையுமே செதுக்கியிருக்காங்க. அந்த லெவலில் இருக்குது. அட்டகத்தி தினேஷ்லாம் பயங்கர வைபு. என்னடா அடுத்து என்னடா அப்படி கெத்து. அவரோட பேர் வந்து கெத்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு இதுலேயும் இவரை வந்து கடுப்பு ஏற்றுறதுக்குனே ஒரு டைலாகும் பண்ணுவார். வேறு லெவலில் வைப்பு, பயங்கர வைப்பு. ஆமாம், நீங்கள் கதையை மட்டும் லைட்டாக பட்டிட்டிங்கிரி பார்த்து எப்படி வந்தால் அப்படி இருக்குமோ அதுதான். ஃபைட்டே இல்லையா? ஃபைட்டே இல்லை. ஃபைட்டுனா சும்மா தள்ளி விட்டு ஊரில் எப்படி சண்டை போடுவாங்க, தள்ளி விட்டு இந்த மாமா மச்சா சண்டை தான். சாங்ஸ் வேஸ்ட். சாங்ஸ்லாம் உனக்கு ஞாபகமே இருக்காது. இன்னும் எப்போ வந்ததுன்னு என்ன ஞாபகம் இருக்காது. ஃபைட்டு வந்து சின்ன இடத்துல தான் ஃபைட்டு வரும். அந்த ஃபைட்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் ரொமான்ஸு வேறு லெவலில் இருக்கும். எமோஷனல் பண்ணுவார். அப்படி நிற்பார். அந்த எமோஷனை நம்ம பார்த்தா அடுத்தடுத்து என்ன லவ் போர்ஷன் இருக்கும், என்ன மாதிரியான இருக்கும். ஹீரோயின் அதை விட அட்டகத்திக்கு ஈக்குவலாக நடித்தவங்க வந்து தரமாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸை நான் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும். போர் அடிக்கலங்க, அதுதாங்க பிரச்சனை. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு படம் வந்து நல்லா அப்படியே என்டர்டைன்மெண்ட்டாக போயிடும். கிரிக்கெட்டு அது இது காட்டுவானுங்க, அது இப்படி காட்டுவானுங்க, அப்படியே போயிடும். பட் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய கதை. பார்த்த சீன் தான் வந்துருக்கும். அதுதான் பிரச்சனை இல்லை.